எதனால் வந்து கடல் உப்பாக இருக்குது, எதனால் மண் அப்படி இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? தெரியாது, பதில் தெரியாது. எனக்கு தெரியும், பதில் தெரியும். அதாவது இந்த உலகத்தில் வந்து 77% வந்து கடல், 23% தான் வந்து நிலம். பூமியில் மட்டும்தான் ஆக்சிஜன் வந்து இருக்குது. மொத்தம் இப்போ 750 கோடி பேர் இருக்காங்க, ஜனத்தொகை இருக்காங்க. இத்தனை பேர் காற்று எங்கிருந்து வருது ஆக்சிஜன் கேட்டிங்கன்னா, கடலில் இருக்கக்கூடிய தாவரங்கள் வந்து வெளியிடுற ஆக்சிஜன், அது இல்லாமல் பூமியில் இருக்கக்கூடிய தாவரங்கள் வெளியிடுற ஆக்சிஜன், இதெல்லாம் கறந்து அபரிமிதமாக இருக்குது. இந்த உப்பு கடல் வந்து சூரியனுடைய ஹீட்டை தாங்கி 50 மீட்டர் வரைக்கும் வந்து இருக்கக்கூடிய தண்ணியை சூடுபடுத்தி அந்த தண்ணி மேலே எழும்பி போய் எவாபரேட் ஆகி மழை பெய்யுது. சரி, அது ஏன் உப்பாக இருக்குது? இந்த உப்பு எங்கேருந்து வருதுன்னா பூமியிலேருந்து தான் கடலுக்கு போகுது. பல மில்லியன் ஆண்டுகளாக வந்து மழை பெஞ்சிட்டே இருக்குது. இந்த மழை தண்ணி வந்து பூமியில் விழுகுது. இந்த பூமி மண்ணில் இருக்கிற உப்பு, கொஞ்சம் மண் எடுத்து பார்த்தா உப்பு கரைக்குதுல்ல, இந்த உப்பு தான் அங்கே இருக்குது. இது வந்து பல வருஷங்களாக போய் தண்ணி போய் கடலில் கலந்து அங்கே உப்பு வந்து அப்படியே வந்து ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் தாண்டிருச்சு.